ஹே கைஸ், வெல்கம் பேக் டு நியூ வீடியோ. இந்த வீடியோ ஆக்சுவலாக என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இப்போ நம்ம வந்து தமிழ்நாடு பற்றி உங்களுக்கே தெரிஞ்சிருக்கோம், ஒண்டர்லா தான் போக போகிறோம். ஸோ ஒண்டர்லா வந்து இங்கேருந்து பக்கம் தான் கைஸ். வீட்டிலேருந்து ஆக்சுவலாக ஒண்டர்லா தெரியாதவங்களை நான் காமிக்கிறேன் பேக் ஹேண்டில். அதுக்கு முன்னாடி தான் சேனல் வந்துருக்கீங்க, சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சென்னையில் ஒண்டர்லா வந்து இப்போ நம்ம போக போகிறோம். ஒண்டர்லா பாய்கிறோம் முடிஞ்சிருச்சு, அதான் நம்ம பார்க்க போகிறோம். ஆனால் உங்களுக்கு நான் பேக் ஹேண்டில் கண்டிப்பாக பண்ணி கைஸ். ஸோ அங்கே தெரியுதுல, அதான் ஒண்டர்லா. உங்களுக்கு நான் அப்படி ஜூம் பண்ணுறேன், ஸோ அந்த இடத்துல தெரியுதுல கைஸ், ஒரு டவர் மாதிரி தெரியுதுல, அங்கே தான் ஒண்டர்லா இருக்குது. நம்ம அதான் ஒண்டர்லா பார்த்தாச்சா, இதான் அந்த வீடியோ. அவ்வளோதான் கைஸ், இதுதான் ஒண்டர்லா. ஸோ ஓவராக பேசுகிறா பாருங்கன்னா, கிளம்புனா கிளம்பாம ஓவராக பேசிகிட்டு இருக்கா. சரி கைஸ், இப்போ அங்கே தான் நம்ம போக போகிறோம். போய் அங்கே கன்ஸ்ட்ரக்ஷன் எப்படி நடக்குது என்ன அப்படின்னு சொல்லி அந்த இடத்த எக்ஸ்ப்ளோர் பண்ணி கன்ஸ்ட்ரக்ஷன் எப்படி நடக்குதுன்னு போய் பார்க்க போகிறாங்க. ஓகே கைஸ், அங்கே போய் கண்டினியூ பண்ணுறேன். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே வாங்க. கைஸ், இப்போ தான் ஒண்டர்லாக்கு வண்டியில் ஆக்சுவலாக வந்துட்டுருக்கோம், பாதி தூரம் வந்துட்டோம். ஸோ இங்கே தான் இருக்குது ஒண்டர்லா. ஸோ அங்கே தான் இருக்குது பாருங்கள், இந்த காம்பவுண்ட் சுவர்லாம் ஏற்றிருக்காங்க. ஸோ அதான் கைஸ், ரோலர் கோஸ்டர் டெஸ்ட் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ போயிட்டு இருந்துச்சு, இப்போ பார்த்தா தெரியும், வரும்னு நினைக்கிறேன், இல்லைனா தெரில. அதுக்கு அங்கிட்டு தான் கைஸ் இது இருக்குது. ஸோ இந்த இடத்துல இருக்குது, இந்த இடத்துல வந்து வாட்டர் கேம்ஸ் இருக்குது. ஸோ இந்த இடத்துல ரோலர் கோஸ்டர் இருக்குது. ஸோ இப்போ உள்ளே போய் பார்ப்போம், அங்கிட்டு தான் என்ட்ரன்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அங்கிட்டு தான் என்ட்ரன்ஸ் இருக்குது போல. சும்மா உள்ளே போய் மேலே கேட்டு பார்ப்போம் என்ன பண்ணுறாங்கன்னு, வீடியோ எடுக்க முடியுமா என்னென்னு. ஸோ அங்கே போயிட்டு நான் உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன் கைஸ். நம்ம இப்படியே போகலாம். ஆனால் இந்த இடத்துல கொஞ்சம் ரோடு தான் கைஸ் ரொம்ப மோசமாக இருக்குது. ஆனால் இதுக்கு வெளியில் வருது ரோடுலாம் இருக்குது. இந்த இருங்க, ட்ரையல் இது பண்ணுறாங்க பாருங்களேன். ஐ மீன் டெஸ்ட் ரைடு பார்த்தீங்கன்னா தெரியும். என்னது இன்னும் வரல, அங்கே பாருங்க கைஸ், டெஸ்ட் ரைடு போயிட்டுருக்கு. ஸோ அந்த இடத்துல போகுது, உங்களுக்கு தெரியும். ஸோ இங்கே இவ்வளோ தான் தெரியுது என்னோடய ஜூமு. ஸோ ஒண்டர்லா ஃபுல்லாகிடுச்சு அப்படின்னா நம்ம போகலாம் கைஸ். ஃபஸ்ட்டு நாங்கள் போய் கேட்குறேன் கைஸ், பக்கத்தில் போய் வீடியோ எடுக்க முடியுமா, என்ன பண்ண முடியும் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் போயிட்டு அங்கே போய் நான் உங்கள்கிட்ட கேட்குறேன், முதல்ல வீடியோ எடுக்க முடியுமா என்னென்னு. அதெல்லாம் போய் பக்கத்தில் பார்த்தா என்ன செமையாக இருக்கும். இது ஆக்சுவலாக 62 ஏக்கர்னு நினைக்கிறேன். 62 ஏக்கர் 400 கோடியில் வந்து இது ரெடி ஆகிட்டு இருக்கு இந்த ஒண்டர்லா ஆக்சுவலாக. ஸோ இது முடிஞ்சிருச்சுன்னா பிரம்மாண்டமாக செமையாக இருக்கும். இவங்களோட இதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட ஒரு 4 பிரான்ச் இருக்குது. அது இல்லாமல் இது வந்து இந்தியாவிலே பெருசாக வரப்போகுது. ஸோ வாங்க நம்ம அங்கே போயிட்டு, ஸோ அங்கே தான் இருக்குது என்ட்ரன்ஸு. ஸோ அங்கே போய் நம்ம கேட்டு பார்ப்போம் போகலாமா என்னன்னு சொல்லிட்டு. ஹே கைஸ், இப்போ வந்து நம்ம ஆக்சுவலாக ஒண்டர்லாக்கு வந்துட்டோம் கைஸ். இதோ இங்கே தான் இருக்குது ஒண்டர்லா, கன்ஸ்ட்ரக்ஷன் நடந்துட்டுருக்கு, உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ நான் போய் கேட்டு அவங்கள்ட்ட கேட்டேன். ஸோ ஆக்சுவலாக மாதிரி உள்ளே போய் வீடியோ எடுத்துக்கலாமா என்ன அப்படின்னு சொல்லி யூடியூப்பில் பார்த்தேன், ஒரு 2-3 வீடியோ எடுத்திருந்தாங்க. ஸோ பட் ஆனால் அவங்க உள்ளே போகிறதுக்கு பப்ளிக் அலோடு கிடையாது அப்படின்னாங்க. டிசம்பரில் ஆக்சுவலாக ஓப்பன் பண்ணுறாங்களாம். அதுக்கு முன்னாடி இதோட ஒரு குட்டி ஒரு ஸ்டோரி உங்களுக்கு நான் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி நாங்கள் போய் பின்னாடி போய் வீடியோ எடுக்க முடியுமா என்னன்னு சொல்லிட்டு உங்களுக்கு பார்க்குறேன் கைஸ். ஸோ இந்த இடத்துல செவர் கட்டியிருக்காங்களா, அந்த செவரில் கேப்பில் வச்சு உங்களுக்கு லைட்டாக உங்களுக்காக நான் எடுத்து காமிக்கிறேன். ஸோ ஆக்சுவலாக என்ன அப்படின்னா, இந்த ஒண்டர்லா வந்து இந்தியாவில் மொத்தம் 4 இடத்துல இருக்குது. இப்போ நமக்கு தமிழ்நாட்டில் ஒண்டர்லா இங்கே தான் முதல் வருது. இது எங்கே இருக்குன்னா திருப்பூரூர் பக்கத்தில் இருக்குது கைஸ். திருப்பூரூர் பக்கத்துலேருந்து காட்டூர் ரோடு உள்ளே போகும், திருப்பூரூர் பஸ் ஸ்டாண்டுக்கு முன்னாடியே. ஸோ அதுக்குள்ளே வந்தோம் அப்படின்னா இது இங்கே இருக்குது, மண் ரோடு தான் இது. இதை பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும். டிசம்பர்லேருந்து ஓப்பன் பண்ணுறாங்களாம், 26, 27ன்னு நினைக்கிறேன் டிசம்பரில். அது 2 நாள் வந்து ஃப்ரீ அப்படின்ற மாதிரி இவர் சொன்னார். அஃபிஷியல் அப்டேட்லாம் ஒன்றும் கிடையாது. இங்கே இருக்கவங்க சொன்னாங்க, செக்யூரிட்டி சொன்னார். ஸோ இங்கே வந்து ஒர்க் பண்ணுறவங்க தான் இப்போதைக்கு உள்ளே இருக்காங்க, பப்ளிக் உள்ளே வந்து அளவு கிடையாது. ஸோ ஒன் மோர் திங் என்ன அப்படின்னா, தமிழ்நாட்டில் ஒண்டர்லா வருது. இதுக்கு முன்னாடி ஒண்டர்லானா நம்ம வந்து ஒரு கொச்சியோ இல்லை பெங்களூரோ இல்லை ஹைதராபாத்தோ தான் போனோம். இன்னொன்று வந்து புவனேஸ்வரில் இருக்குது. ஸோ இந்தியாவிலே மிகப்பெரிய ரோலர் கோஸ்டர் இங்கே தான் கைஸ் வருது. உங்களுக்கு நான் ஆக்சுவலாக அதை நான் பேக் கேம்பில் இந்த இடத்துல சும்மா போய் உங்களுக்கு நான் வீடியோவில் காமிக்கிறேன். அதில் எப்படி இருக்குன்னு பாருங்கள் கைஸ். உங்களுக்கு இப்போ அந்த கட்டசத்துலேருந்து லைட்டாக இந்த இடத்துலேருந்து ஏறி பார்த்தோம்னா தெரியும். அங்கேருந்து உங்களுக்கு நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறேன். ஸோ அங்கே இருக்குல்ல கைஸ், இதுதான் ஆக்சுவலாக ஒண்டர்லாவோட இன்சைடு உள்ள. ஸோ இங்கே வந்து என்ன ஆகுதுன்னா, இந்த ரோலர் கோஸ்டர் வந்து இந்தியாவில் மிகப்பெரிய ரோலர் கோஸ்டர் இங்கே தான் வருது. ஸோ வாட்டர் கேம்ஸ்லாம் அங்கிட்டு வச்சுருக்காங்க, இதெல்லாம் இங்கே வருது. ஸோ ஒன்ஸ் நீங்கள் வந்து டிசம்பரில் ஓப்பன் பண்ணிட்டாங்கன்னா டிசம்பரில் நீங்கள் இதை பார்த்துடலாம் கைஸ். டிசம்பரில் வந்து 26, 27 வந்து 27, 28 நினைக்கிறேன், ஏதோ வீக்கெண்ட் வந்து ஃப்ரீயாமா. பட் ஆனால் இவர் தான் சொன்னார், அஃபிஷியல் அப்டேட்லாம் கிடையாது. ஸோ கண்டிப்பாக ஒண்டர்லா வருவோம், பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. இதை ஓப்பன் பண்ணி ஒரு வாரத்துலையாவது எப்படியாவது போயிடணும். ஏன்னா பிஜிபி மற்ற இதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது ஒண்டர்லா வந்து செம்ம சேஃபாக இருக்கும். ஸோ இதுக்கு முன்னாடி நான் கொச்சியில் வந்து கேரளாவில் போயிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் கூட, காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் கூட. ஸோ அதை வச்சு சொல்கிறேன். ஸோ
ஸோ இது ஓப்பன் பண்ணி ஒரு வாரத்தில் ஒரு மாதத்துல ஓப்பன் பண்ணி ஒரு வாரத்துக்குள்ளே இப்படியே போயிடும். ஒரு மாதம் வரைக்கும் வெயிட் பண்ண மாட்டேன், இப்படியே ஒரு வாரத்தில் போயிடணும் கைஸ். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கமெண்ட்ல சொல்லுங்கள். வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, சாரி வீடியோ லைக் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணுங்கள். டாடா பை பாய்.